Taste the Daily. கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ. சாமிகள் பல ஞானிகளை கண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சித்தர்களையும் சாமி பார்த்திருக்கார். மகாராஷ்டிராவில் ஒரு முறை அவர் பிரயாணம் பண்ணும்போது அங்கே பக்கத்திலே இருக்கிற மடம் இருக்கிறது, அங்கே ஒரு சாமியார் இருக்காருன்னு கேள்விப்பட்டு ஜீப்பில் காட்டு வழியாக போய் பார்க்கிறார். இவங்களுடைய மடத்திலே இருந்த முன்னாடி இருந்த ஒரு சித்தர் அவருடைய ஆன்மா பிரியும் போது தலையிலே வெடித்து இந்த மணி வந்ததாம். 1946 அன்றிலிருந்து அவர்கள் ஞானியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பார்கள். உணவு அருந்த மாட்டார்கள், தண்ணீர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு ரூம்ல வச்சு கலெக்டர் வந்து ரூமை பூட்டிடுவார். சிவராத்திரி அன்று மட்டும் வருவார். 44 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள். இந்த மூலாதாரத்திலே இருக்கிற அந்த ஆற்றலை சுஷும்னா நாடி என்று 2 நாடி இருக்கிறது. அந்த நாடிகள் வழியாக மேலே சென்று வெளியே வருகின்ற மூச்சை உள் வழியாக ஏற்றி மேலே கொண்டு போவார்களாம். அதில் போய் இந்த ஆற்றலை செலுத்தினார்கள்னா அந்த அமிர்த தாரை விழுமா, அமிர்த தாரை விழுமா. அந்த அமிர்தத்தை உண்டு அவர்கள் பல கோடி யுகம் வாழ்வார்கள். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம்மா வணக்கம். ஒருத்தர் அப்பெல்லாம் திண்ணைப்பள்ளிக்கூடம் நடக்கும், நிறைய ஆசிரியர்கள் 12 பேர்லாம் படிக்கிறாங்க. ஒரு ஆடு மாடு மேய்க்கிற பையன் ஜன்னலுக்கு உள்ளே வந்து படிக்க மாட்டான், வெளியிலேருந்தே கேட்பான். ஒரு வருஷம் படிப்பு முடிஞ்ச உடனே அந்த குரு கேட்குறார், உங்களெல்லாம் யார் வைகுந்தம் போவீங்க, யார் கைலாயம் போவீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறார். சொர்க்கத்துக்கு யார் போகிறது? இதெல்லாம் நான் இன்னும் மீமாம்ச கொள்கை படிக்கலை, 4 வேதம் படிக்கலை, 1 வேதம் தான் படிச்சிருக்கேன், இன்னும் 3 வேதம் படிக்கணும், இன்னும் நான் இலக்கணம் படிக்கலை, 18 புராணத்தில் 7 புராணம் படிச்சுக்கணும், இன்னும் எல்லாம் இப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த மாடு மேய்க்கிற பையன் அந்த ஜன்னல் வழியாக, நான் போனால் போவேன், நாங்களெல்லாம் 1 வருஷமாக படிக்கிறோம், நீ போனால் போவையா? அந்த பையனை கூப்பிட்டா, இங்கே வா. இவங்கெல்லாம் பாடம் கேட்குறத விட அவன் அதிகமாக பாடம் கேட்டுருக்கான். அவன் என்னப்பா சொல்கிறேன்னு, நான் போனால் போவேன், நான் தான் செய்கிறேன், நான் தான் நடத்துகிறேன், அந்த நான்கிற எண்ணம் போயிடணுமா. நான் போனால் வைகுந்தம் போகிறான். அவன் சொன்னவருடைய அர்த்தம் நான் போனான்னு ஆட்டிடைஞ்சு அவன் புரிஞ்சுக்கிறான். நான்கிற என்ன, யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோருக்கு உயர்ந்த உலகம் போகும் வள்ளுவர். நான்கிற, நான் இல்லைன்னா இந்த கட்சி வளருமா, நான் இல்லைன்னா இந்த பேங்க் நடக்குமா, நான் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி நடக்குமா, நம் செயல் என்பது என் செயல். வீட்டுக்கு வருந்தம்மா, என்னைக்கு என் கையை பிடிச்சாலும் அன்றைக்கி தான் இவருக்கு வாழ்க்கையில் வியாபாரம் ஒன்றுக்கும். வீட்டுக்கு வந்தம்மா, எல்லாம் நம் செயலை, எல்லாம் ஈசன் செயல், நடப்பதெல்லாம் நாராயணன் செயல், நடப்பதெல்லாம் ஈசன் செயல்ங்கிற எண்ணம் வந்துட்டா துறவரமும் நன்றது, இல்லறமும் நன்றது. இல்லறத்தாரோ ஏன் நம்ம ஆகிய பெரிய வசிஷ்டர் அருந்ததியோடு இருக்கிறார், அகஸ்தியர் லோபாமுத்திரையோடு இருக்கிறார், நம்ம முருகன் வள்ளியோடு இருக்கிறார். கணவன் மனைவி 2 பேரும் இருக்கிறோம், 2 பேரும் சாமியை நினைக்கணும், நல்லது செய்யணும். அடுத்த உயிர்களுக்கு நம்ம வாழ ஆரம்பித்தா இல்லறமும் நன்று, துறவரமும் நன்று. எப்போ சுயநலம் வருதோ துறவரமும் தீர்ந்து இல்லறமும் நான் மட்டும்தான் வாழணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அந்த எண்ணம் போயிடணும், நான்கிற எண்ணம் போகணும். அதைத்தான் நம்ம சாமி கட்டுரை தாய்மான சுவாமி அதுதான் சொல்கிறார். எல்லாம் ஈசன் செயல்னு வந்து நினைத்து விட்டால் இல்லறமும் நன்று, துறவரமும் நன்று. ஐயா, வாரியாருடைய வாழ்க்கையில மிளகாய் சாமியார் அப்படின்னு ஒரு சாமியாரை சந்திச்சதா சொல்லியிருந்தீங்க, அந்த சுவாரஸ்யங்கள் பற்றி சொல்லுங்க. சாமிகள் பல ஞானிகளை கண்டிருக்கிறார்கள். எத்தனையோ சித்தர்களையும் சாமி பார்த்துருக்கார். மகாராஷ்டிராவில் ஒரு முறை அவர் பிரயாணம் பண்ணும்போது அங்கே பக்கத்திலே இருக்கிற ஒரு மடம் இருக்கிறது, அங்கே ஒரு சாமியார் இருக்காருன்னு கேள்விப்பட்டு ஜீப்பில் காட்டு வழியாக போய் பார்க்கிறார். ரொம்ப பெரிய ஞானி என்று. அவரும் வாரியார் சாமி மாதிரி நாங்கள்லாம் லிங்கம் தயாரிப்பதில் அவரும் கழுத்தில் ஒரு லிங்கம் மாதிரி கட்டியிருக்கிறார். சுவாமி அவருக்கு இந்தி சுவாமி பக்கத்தில் இருக்கவங்க மொழிபெயர்த்து அது என்னன்னு கேட்குறாங்க. அது வந்து எங்களுடைய சிரோன்மணின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னது? யானத்தந்தம் போல் இருக்கிறது. இது என்னன்னு அப்படின்னா என்ன இது அப்படின்னா, இவங்களுடைய மடத்திலே இருந்த முன்னாடி இருந்த ஒரு சித்தர் அவருடைய ஆன்மா பிரியும் போது தலையிலே வெடித்து இந்த மணி வந்ததாம். அந்த சுக்கிலத்தை வீணாக்காமல் அவர்கள் யோகியாக இருந்தார்கள், அவரோட சுக்கிலம் வந்து தலை வழியாக வெடித்து மணியாக வந்ததுங்கிறார். அது சிரோன்மணிங்கிறார். அதுக்கு என்ன எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னார். வாரியார் சாமி 3 நாள் அந்த மடத்தில் இருந்தாராம். அந்த சிரோன்மணியை கால் மாட்டில் வச்சு படுத்தா விடியற்காலம் பார்த்தா தலைமாட்டில் இருக்குமா, வேறு யாரும் ரூமில் கிடையாது. அவர் 3 நாள் பரிசோதனை பண்ணாராம். தன் கால் மாட்டில் வச்சுட்டு படுப்பார், காலையில் பார்த்தா தலைமாட்டில் இருக்குமா. அந்த சிரோன்மணியை அன்று பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடையாது. இப்படி அவர்கள் வாழ்க்கையில் பல ஞானிகளை சம்பந்திக்கார். அவர் இளமையான காலம், வாரியாருக்கு 28 வயது, 1934. இப்போ பாருங்கள், ஏறக்குறைய 100 வருஷம் ஆயிடுச்சு. 1934 வாரியார் சுவாமிக்கு 28 வயது. தன் வரலாறில் எழுதுகிறார். வள்ளியூர்னு ஒன்று இருக்குது, நாகர்கோவில் பக்கத்தில் வள்ளியூர்னு ஒரு அந்த வள்ளியூரிலே ஒரு விநாயகர் கோயிலே சுவாமி சொற்பொழிவு செய்கிறார்கள். அங்கே மிளகாய் சாமியார் என்று ஒருவர் இருக்கிறார்.
அந்த மிளகா சாமியார் என்ன பண்ணுவார்னா பச்சை மிளகாவை அரைச்சி சாப்பிட்டுட்டு மோர் குடிப்பார். வேறு எதுவும் சாப்பிட மாட்டார். இப்போ நம்ம சாமியார் சாப்பிட்றதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் வெறும் மிளகாயை சாப்பிட்டு மோர் சாப்பிட்டே வாழ்ந்திருந்தார். அவர் வந்து அந்த சுவாமி 10 நாள் சொற்பொழி முடிஞ்ச உடனே நிறைவு நாள் போது சுவாமியை ஆசீர்வதித்து பேசுகிறார். கிருபானந்த வாரியார் என்றும் ஏழையாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சாமிக்கு தூக்கி வாரி போட்டுது. நம்ம வளர்ந்து வர ஒரு கலைஞன் நம்மளை சாமி நல்லா வாழ்த்துவார்னு பார்த்தா என்றைக்கே ஏழையாக இருக்கணும்னு சொல்கிறாரேன்னு முகத்தில் கொஞ்சம் வாட்டம். அந்த சாமியார் திரும்பி பார்த்து சொன்னாராம், என்ன முகம் மாறி போயிடுச்சு, நீ என்றைக்கே ஏழையாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஏழை கோயிலுக்கெல்லாம் வருவே, நீ பணக்காரன் ஆகிட்டீன்னா எங்களெல்லாம் கவனிக்கவே மாட்டேன், முருகன் பெருமையை யார் உன்ன மாதிரி சொல்ல முடியும், நீ ஏழையாக இருந்தால் தான் முருகன் கோயிலுக்கெல்லாம் செய்வே, எல்லா கோயிலுக்கும் போவே, முருகன் பெருமையை சொல்லுவே. அந்த காலத்து தமிழ் புலவர்கள் எல்லாம் ஏழையாக தான் இருந்தாங்க. முந்தா நாள் வாழ்ந்த நம்ம பாரதியார் செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதிலே இருந்தார். இந்த 2 வரிக்கு அவர் கனகாபிஷேகம் பண்ண வேண்டாமா? அன்றைக்கு இருந்தவங்க யாருங்க? அவர் சோத்துக்கு இல்லாமல் செத்தார், சாப்பாட்டுக்கு இல்லை. பிற்பாடு இப்போ மண்டபம் கட்டுறாங்க, அவருக்கு அன்றைக்கி சாப்பாட்டுக்கு வழி இல்லை. தமிழ் புலவர்கள்லாம் ஏழையாக இருந்து தான் தமிழை வளர்த்தார்கள். இப்போல்லாம் தமிழ் வாழ்க வாழ்கங்கிறான்னா உரம் போடுறான்னா தண்ணி ஊற்றுறானா? தமிழ் படித்தால் அல்லவா தமிழ் வளரும். வாரியார் சுவாமி தினந்தோறும் தமிழை வளர்த்தவர். நாள்தோறும் தமிழிலே பிரசங்கம் செய்யாத நாள், சூரியன் உதிக்காத நாள் இருக்கும். வாரியார் சுவாமி பிரசங்கம் பண்ணாத நாள், ஒரு நாளைக்கு 2 பிரசங்கம் 3 பிரசங்கம். அப்படி இருந்தபோது அந்த பிச்சமலதா சாமியார் அப்படி சொன்னாராம், நீ வறியவனாக இருந்தால்தான் முருகன் பெருமையை உலகம் முழுக்க சொல்லுவாய் என்று சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் திருப்தி. அதுபோல் அந்த காலத்தில் புலவர்கள் எல்லாம் வறுமையில் இருந்தனால்தான் தமிழ் வளர்ந்தது என்று சொல்லுகிறார்கள். அந்த பச்சைமிளகா சுவாமி ஆசீர்வாதத்தை எண்ணி நான் இன்றும் வியக்கிறேன். ஆனால் சுவாமி எனக்கு அதிகமாக கருணை செய்தார் முருகன், இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்னு, நான் பல ஏழைகளுக்கும் உதவி செய்கின்ற அளவுக்கு என்னை முருகன் வளர்த்தினார் என்று அந்த பச்சை மிளகாய் சுவாமி இதை சொல்லுகிறார். இன்னொருவர் மும்முடிவரம் பாலயோகின்னு இருந்தாங்க. ஆந்திராவிலே கோதாவரி கரையிலே மும்முடிவரம் சுவாமி என்று சொல்வார்கள். 1946 அன்றிலிருந்து அவர்கள் ஞானியாக ஒரு இடத்துல உட்கார்ந்துருப்பார்கள். உணவு அருந்த மாட்டார்கள், தண்ணீர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு ரூமில் வச்சு கலெக்டர் வந்து ரூமை பூட்டிடுவார். சிவராத்திரி அன்று மட்டும் வருவார். 44 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் இவங்க. சுவாமி அந்த பார்ப்பதற்காக 1970-72ங்கிற சமயத்தில் மும்முடி சாமி பார்க்க போகிறார்கள். அவருடைய தம்பி ஒருவர் இருந்தார், இந்த மும்முடி சாமியோட தம்பி. அவர் மடியில் விழுந்த உடனே இந்த யோக பரண்ட்டு அவருக்கும் பாஸ் ஆகிடுச்சான். அவரும் அப்படியே தியானத்தில் உட்காந்துடுறார். அண்ணா ஒரு ரூமில் இருப்பார், தம்பி ஒரு ரூமில் நிஷ்டையிலே இருக்கிறாங்க. சிவராத்திரி அன்று மட்டும் வந்து காட்சி கொடுப்பாங்க. மும்முடிவரம் பாலயோகி சுவாமிகள். இதை சுவாமி பார்க்க போயிருந்தாங்க. சிவராத்திரி அன்று கதவு திறப்பாங்க, சீல் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கலெக்டர் வந்து தான் அந்த ரூமை திறந்து எல்லாம் உள்ளுக்குள்ளே ஒரு ரூம் இருக்கும், அந்த கதவு திறக்காது. அவர் சுவாமி உள்ளே இருப்பார். அவராக எழுந்து வெளியில் வந்ததான் உண்டு. சுவாமி பார்க்கும்போது அந்த இருக்க 6 அடி அளவுக்கு சடைமுடி மாதிரி இருந்துதான், நகங்கள் எல்லாம் வளர்ந்து இருந்தது. அப்படியே வந்து உட்கார்ந்தாரு. என் பேரப்பிள்ளை என்னுடைய பேரப்பிள்ளை கேட்குறான், சாமி இது பொம்மையான்னு கேட்டான். அவர் பார்ப்பதற்கு பொம்மை போல இருந்தார், அப்படியே இருந்தார். உணவு சாப்பிட்டாடிக்கு உடம்பு எப்படி இருக்கும், அவருக்கு தேஜோன்மயமாக இருந்தார். அந்த சுவாமியை நான் நேருக்கு நேராக பார்த்தேன், அவர் தம்பியையும் பார்த்தேன். அவர் மேலே விழுந்ததுனால அந்த யோக பரண்ட்டு அவங்க தம்பிக்கும் வந்து இருவரும் இருந்தார்கள். இப்படி ஒரு ஞானியை சந்தித்திருக்கேன் என்று தன் வரலாறில் எழுதியிருக்கிறார். இதுபோல் பல ஞானிகளை சுவாமிகள் சந்தித்து ஆசி பெற்றிருக்கிறார்கள். கலசப்பாக்கம்னு ஒன்று, பூண்டி மகான்னு சொல்லுவாங்க. அந்த பூண்டி சுவாமியை பலமுறை வாரியார் சாமி பார்த்துருக்கார். பூண்டி மகான் கந்த துணி போட்டு உட்கார்ந்துருப்பார். 5-6 பூனை மேலே ஓடும். பூனை வந்து நகமுள்ள பிராணி. நமக்கு பிள்ளையார் எறும்பு ஏறினாலே உடம்பு கூசுது, அவருக்கு பூனை ஏறினா கூட கம்முன்னு உட்காந்துருக்கார். சரித்திர புத்தி இல்லாமல் இருக்கிறார். ஓபிஆர் ஓபி முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர். அவர் ரமணருடைய பெரிய சிஷ்யர். அவர் ரமணரை பார்க்க திருவண்ணாமலைக்கு போயிருந்தாராம். ரமணர் எங்கேயோ உட்கார்ந்துருக்காரு, காக்கா நிஷ்டையிலே இருக்கிறார். காக்கா வந்து தலையில் குத்துதான். சாமி அப்படியே இருக்கிறாங்க. ஞானிகள் சரீர புத்தி இல்லாமல் இருக்கிறார்கள். காக்கா குத்தினா எப்படி இருக்க முடியும், அவர் அப்படியே சில மாதிரி இருக்கிறாராம். அப்படி பூண்டி மகான் சொன்ன வரலாறு. இந்த ஓபிஆர் பொய்யே சொல்ல மாட்டாராம். அதனால நான் நம்புகிறேன், ரமணர் வந்து காகம் குத்தியும் இருக்கார். ஞானிகள் எல்லாம் சரீர புத்தி இல்லாமல் இருப்பார்கள் என்பதை அப்பொழுது நான் உணர்ந்து கொண்டேன். அவர்கள் உண்ணாமல் இருக்கிறார்கள், உறங்காமல் இருக்கிறார்கள். இப்போ பாருங்கள், மும்முடியோரும் வருஷக்கணக்கில் சாப்பிடாம கொள்ளாமல் ஞானியாக இருக்கிறாங்க. நான் அப்போ தான் நினைப்பேன், 14 ஆண்டு ராமர் காட்டுக்கு போக சொன்னாங்களே, லட்சுமணர் சாப்பிடலையே, உண்ணாமலும் உறங்காமலும் இருந்தார்னா இந்த சித்தி நிலையை அடைந்து விட்டால்
அந்த நிலை பெற முடியும். அப்படி ஞானிகள் இப்பொழுது இருக்கிறார்கள்னா ஏன் லட்சுமணர் இருக்க முடியாது என்று என் உள்ளத்திலே தோன்றியது என்று சொல்லுகிறார். இப்போ உண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கான அந்த ஆற்றல் வாழ்றதுக்கான இந்த சக்தின்றது எங்கிருந்து கிடைக்குது? ஆண்டவன் இந்த ஆன்மாவை இந்த உடம்பிலே பொருத்தி இருக்கிறார். அது மூலாதாரம் என்ற ஒரு இடம் இருக்குது நம்ம உடம்பிலே. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா என்று நிலைகள் இருக்கிறது. அந்த ஆன்மாவானது இந்த இறையோடு இந்த உடம்போடு ஒட்டி இருக்கிறது. இந்த ஆன்மாவும் உடம்பும் இருக்கிறவர் தான் எல்லாம் தெரியும். இந்த ஆன்மா இதை விட்டு போய்விட்டால் இந்த உடம்பை என்ன பண்ணாலும் தெரியாது. இதை மூலாதாரத்திலே ஆண்டவன் நினைத்திருக்கிறான். அதை மேலே ஏற்றி விட்டால் நம்முடைய தலைக்கு மேலே ஒரு அடிக்கு துவாதச வெளின்னு பேர். துவாதசம் என்றால், தசம்னா 10, துவானா என்று 2, 12 அங்குலம். அது நம்ம பகுதி, நமக்கே தெரியாது. துவாதச பெருவெளி என்று இருக்கிறது. அங்கே 1000 இதழ் தாமரை கவிழ்ந்து இருக்கிறதா நமக்கு மேலே. நம்ம எல்லோருடைய தலைக்கும் ஒரு அடிக்கு மேலே துவாதச வெளி என்று இருக்கிறது. அங்கே தாமரை கவிழ்ந்து இருக்கிறது. இந்த மூலாதாரத்திலே இருக்கிற அந்த ஆற்றலை சுஷும்னா நாடி என்று 2 நாடி இருக்கிறது. அந்த நாடிகள் வழியாக மேலே சென்று வெளியே வருகின்ற மூச்சை உள் வழியாக ஏற்றி மேலே கொண்டு போவார்களாம். அப்படி மேலே கொண்டு போய் அந்த துவாதச வெளியிலே இருக்கிற அந்த சந்திர வெளின்னு பேராம், அதில் போய் இந்த ஆற்றலை செலுத்தினார்கள்னா அந்த அமிர்த தாரை விழுமா. அமிர்த தாரை விழுமா. அந்த அமிர்தத்தை உண்டு அவர்கள் பல கோடி யுகம் வாழ்வார்களாம். அவங்களுக்கு பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, ஒன்றுமே இருக்காது. மலை ஜலம் போகிறது நம்மள மாதிரி சரீர புத்தியே இருக்காது, சரீர நினைவும் இருக்காது. அந்த யோக சாஸ்திரத்திலே அதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். சுஷும்னா நாடி என்று இருக்கிறது. அதில் வெள்ளை கலரில் இருக்கும். அது நம்முடைய முதுகுத்தண்டு மாதிரி தான். நம்ம கோயிலில் அதுதான் முதுகுத்தண்டு. அதை வெள்ளை துணியில் கொடி ஏற்றுவார், இப்படி வளைச்சி ஏற்றுவார். அது மாதிரி சுஷும்னா நாடி நம்முடைய முதுகுத்தண்டில் இப்படி வளைஞ்சு மேலே போகும். அதன் வழியாக ஆற்றலானது பிராணவாயு எல்லாம் தெய்வ அம்சத்தோடு, ஒவ்வொரு மூச்சியும் சிவஞானத்தோடவே போகுமா. வலது நாசி வழியாக கும்பகம், ரேசகம்னுலாம் சொல்லுவாங்க. அப்படியே அந்த அருளாற்றலை ஏற்றி தன் நிலையை அந்த துவாதச வெளிக்கு கொண்டு போய் சென்று விட்டால் அங்கே அமிர்த தாரை கொட்டுமா. அதை உண்டு எத்தனையோ யுகம் கணக்கில் இருப்பாங்களா. நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் வருஷ கணக்கில். இவங்க 45 ஆண்டு இருந்தாங்க மும்மடியோர யோகி. அவங்க யுகம் கணக்கில் இருப்பாங்களாம். அப்படி இருந்த ஞானிகள்லாம் இருக்கிறாங்களாம். அது வாரியார் சாமி இன்னும் அந்த சித்தர்களை பற்றியெல்லாம் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார்கள், 18 சித்தர்களை பற்றி. அதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அவங்க எப்படி வாழ்கிறார்கள், அவர்களுடைய நிலை வேறு. ஆனால் அதை பார்த்துட்டு நம்ம இருக்கக்கூடாது. சித்தர்கள்லாம் சொல்லுவான், நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கையிலேன்னு. அவனுக்கு நாதன் உள்ளே இருந்தது சொன்ன, நீ உள்ளே இல்லாதவன்லாம் உடனே நானும் நட்டக்கல் பேசுமா கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. நாமெல்லாம் ஆரம்ப நிலையில் இருக்கோம். ஏணி மேலே போனவங்க ஏணியை தலையிடும். ஆற்றை கடந்து வந்தவர்களுக்கு தோணி தேவையில்லை. ஆனால் ஆற்றை கடக்க வேண்டிய நமக்கு கோயில் வழிபாடு இதெல்லாம் அவசியம். அவங்க சித்தர்கள்லாம் மேல்நிலைக்கு போயிட்டாங்கன்னா நாமளும் வேணுமான்னு சொல்லக்கூடாது. நிச்சயமாங்க ஐயா, பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் நன்றிங்க. நன்றி, வணக்கம்மா. கேரளா ஹெர்பல் டீ உடலில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த கேரளா ஹெர்பல்ஸ் அடங்கிய சுகர் கண்ட்ரோல் டீ.